கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அற்புதமான தொடரிலே கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் நம்மை கூட இருந்து அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வித சூழ்நிலையிலும் அவர் கூட இருக்கிறார். ஆகையால் நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களை வழிநடத்துகிறவர், உங்களோடு கூட இருக்கிறார். தினமும் அவருடைய வார்த்தையை நீங்கள் 2-3 நிமிஷம் கேட்குறீங்க. நீங்கள் உண்மையிலே நீங்கள் பெரிய பாக்கியவான். ஏனென்றால் அவருடைய வழிநடத்தலை அறிந்து கொள்வீர்கள். அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், உங்கள் கூடவே வருகிறார், உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார், உங்களை நீதிமான ஆக்கியிருக்கிறார். இப்படி அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அதைத்தான் முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும். தேவன் என்னை அற்புதமாய் வழிநடத்துகிறார், அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். யோக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யோக்கோபின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? அவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் எப்படி வழி நடத்தினார் பாருங்க. உடனே அப்படி ஜூம்பூம்பாலாம் ஒன்றும் நடத்தலை. அவங்களுக்கும் நிறைய சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் தேவன் பாருங்க, மாறாதவர், அவர் வாக்கு பண்ணவர் அவர்கள் மேல். அதே போல் அந்த வாக்கு தத்துவம் இப்போ உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் இதை முழுமையாக விசுவாசிக்கணும். ஆம், என் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை அந்த வாக்கு தத்துவம் அனைத்தும் என் மேலும் வைத்திருக்கிறார். நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். அதான் நம்ம சொல்லுவாங்க, ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே. அவர்களுக்கு எத்தனை சூழ்நிலை மத்தியில் தேவன் அவர்களை தூக்குனார் பார்த்தீங்களா? நீங்கள் அந்த ஆதியாகமத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா எவ்வளோ சூழ்நிலை, ஆபிரகாம் தொடங்கி ஈசாக் தொடங்கி யாக்கோபு தொடங்கி இப்படி ஏகப்பட்டவர்கள் எத்தனையோ சூழ்நிலை மத்தியிலும் அவர்களை ஆசீர்வதித்தார் என்றால் அவர்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் அது ஒரு நாளும் அவர் கொடுத்தார். இரத்த உடன்படிக்கையாக அவர் கொடுத்தார். அது நேற்றும் என்றும் மாறாத இருக்கிறது. அவர் அந்த வான வில்லை அவர் சுற்றி அவர் வைத்திருக்கிறார், உடன்படிக்கை பண்ண வைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் போகாது. அந்த அளவுக்கு அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். இந்த அற்புத கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருந்து அவர் சொல்லுகிறார், யோக்கோபின் தேவனே, நாம் தன் துணை கொண்டிருந்து தன் தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். தேவன் மேல் நம்பிக்கை யார் வைக்கிறார் பாருங்க. அவரை நாம் நேசிக்கிறோம், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஏன் நம்பிக்கை வைக்கிறோம்னா, நாம் ஆபிரகாம், ஈசாக் இதெல்லாம் நாம் பார்க்குறோம். இத்தனை சூழ்நிலை மத்தியிலும் அவர்கள் ஆசீர்வதித்தாருன்னா அதே ஆசீர்வாதத்தை இப்போ கிறிஸ்து நமக்காக தந்து விட்டார் இல்லையா? கிறிஸ்து நமக்காக தந்தது எப்படி? அவர் சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதமும் ஆபிரகாம் மேலே வைத்தார் கிறிஸ்து. இப்போ ஆபிரகாமுடைய அனைத்து ஆசீர்வாதமும் எல்லா புறஜாதிகளுக்கும் கிடைத்து விட்டது. எப்பொழுது? அதற்கு முன்பு இல்லை. எப்பொழுது? கிறிஸ்து மரணத்தின் மூலமாக எல்லாருக்கும் இலவசமாக. இதுதான் சுவிசேஷம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சுவிசேஷனை உங்களுக்கு எல்லாம் இலவசமாக கிடைச்சிட்டு. இப்போ நீங்கள் விசுவாசிக்கணும் கர்த்தருடைய நாமத்தில். அதான் சொல்லுங்க, தன் தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். இதன் மேல் ஒருவன் நம்பிக்கை வைக்கிறான். எது? ஆம், கிறிஸ்துவ மேல். கிறிஸ்து தான் சிலுவையின் மரணத்தின் மூலமாக எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது. பரலோகத்தில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதத்தையும் நான் இப்போ பெற்றுக்கொள்ள முடியும் இயேசுவின் நாமத்தில்ன்னு சொல்லி விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். அதான் அதில் போட்டிருக்கு, இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். நம்பிக்கைன்னா விசுவாசம். அந்த நம்பிக்கை அவர் கர்த்தர் மேல் வைத்த உடனே அவன் பாக்கியவான் ஆகிறான். எப்பொழுது? அந்த நம்முடைய தேவன் நமக்கு துணை நிற்கிறார் என்று அவன் விசுவாசிக்கும் பொழுது. இப்படித்தான் தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வழி நடத்துகிறார். இன்றைக்கி எப்படி அவர் வழி நடத்துகிறார்? நான் இருக்கேன்ப்பா, யோக்கோபின் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ கவலைப்படாத. ஆபிரகாமின் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஈசாக்கின் தேவனாக இருக்கிற நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ கவலைப்படாத. எப்படி என்று சொல்லுகிறார் பாருங்க. தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீ எப்பொழுது என் மேல் நான் உனக்கு துணை நிற்கிறேன். ரைட். இப்போ பாருங்கள், பிள்ளைகளுக்கு தகப்பன் இருக்கிறாங்க. தகப்பன் மேலே முதல்ல என்ன நடக்கு? அவங்களுக்கு முதல்ல தகப்பன் இருக்கிறான்னு ஒரு துணை இருக்கிறேன். ஆனால் விசுவாசம், என் தகப்பன் எனக்கு செய்து முடிப்பார். என் தகப்பன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், இந்த மாதத்தில் நான் ஒரு பொருளை வாங்கி தருவேன், இல்லைன்னா அடுத்த மாதத்தில் வாங்கி தருவேன்னு சொன்னால் அது நிச்சயமாக செய்வார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அந்த பிள்ளை விசுவாசிக்கிறது. அந்த விசுவாசிக்கும் பொழுது தான் அவன் பாக்கியவான் ஆகிறான். அதை தான் தேவன் சொல்கிறார், நான் உன்னை எப்படி வழிநடத்த முடியும் என்றால் அவர் வழிநடத்த விதத்தை அவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். நீ இப்படி இருந்தீன்னா நான் அழகாக உன்னை வழிநடத்தேன். எப்படி? யோக்கோபின் தேவன் என்று நீ அறிந்திருக்கிறாய்,
நீ துணை நிற்கிறார் என்று நீ விசுவாசித்துட்டா, கரெக்டு தானே? விசுவாசித்த உடனே தேவன் என்ன செய்கிறார்? உங்களுக்கு ஆபிரகாமுடைய அனைத்து ஆசீர்வாதம் உங்கள் மேல் வைத்து விட்டார். இதை தான் நீங்கள் விசுவாசிக்கணும். ஆம், என் தேவன் என்னை அற்புதமாக வழி நடத்துகிறார். இந்த யோக்கோபின் தேவன் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை அற்புதமாக வழி நடத்துகிறார். எப்படி? ஆபிரகாமுடைய அனைத்து ஆசீர்வாதத்தையும் என் மேல் வைத்து விட்டார். நான் அதை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் பாக்கியவான ஆகுவதே அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. தேவன் எப்பொழுதும் உங்களை ஓட்டாண்டியாக வைக்கிறது இல்லை. உங்களை மிக உயர்ந்த ஒரு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உங்களை கொண்டு அவர் செய்கிறார். அதனால் உங்களுடைய பெயர்கள் எல்லாமே பெருமைப்படணும். என் பிள்ளை இருக்கான், இவன் நல்லா இருக்கிறான், இவன் விசுவாசிக்கிறான், இவன் யோக்கோபின் தேவனை நீ வணங்குறான், அவன் துணி நிற்கிறான் என்று அவன் விசுவாசிக்கிறான் சொல்லி தேவன் இப்படி தான் உங்களை வழிநடத்துகிறார். உங்களை கொண்டு மற்றவர்கள் பார்க்க வேண்டும், வியக்க வேண்டும், பொறாமைப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். அந்த அளவுக்கு வியக்க வண்ணமாக உங்கள் செல்வந்தன் ஆக்கிறார், ஞானமானவன் ஆக்கிறார், நன்மை செய்கிறவனை ஆக்கிறார், கொடுக்கிறவன் ஆக்கிறார். பல ஊழியங்களுக்கும் பல சபைகள் கட்டுவதற்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற கர்த்தர். அவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார செழிப்பை உண்டு பண்ணவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுக்கிற உங்களோடு கூட இருக்கிறார். இப்படிலாம் அவர் உங்களுடைய மனதில் அப்படியே கொண்டு வந்து நிறைச்சி வச்சு, என் கர்த்தர் என்னை அற்புதமாக வழிநடத்துகிறார். ஆகையால் எனக்கு மட்டும் போதுமட்டல்ல, நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வண்ணமாக என்னை வழிநடத்துகிற தேவன், யோக்கோபின் தேவன் எனக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லி மனதில் ஒரு கம்பீரமாக இருக்கும் பொழுது நீங்கள் தான் பாக்கியவான். கர்த்தர் உங்களை பாக்கியவானாக விரும்புகிறார். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அதை தான் அவர் விரும்புகிறார். இப்படி அவர் துணை நிற்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.